தொடர்ந்து காட்சிகளை பார்த்து வருகிறோம். மருத்துவமனையில் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார். அங்கு காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து துணை முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். தொடர்ந்து அவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு காயமடைந்தவர்களை பார்த்து அவர் ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவர் அங்கு என்ன செய்கிறார், மருத்துவர்களிடம் என்னென்ன அறிவுறுத்தல்கள் அவர் விடுக்கிறார், அது குறித்தான விவரம். கரூர் அரசு மருத்துவமனையில நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்துல உயிரிழந்த நபர்களுடைய உடலுக்கு கரூர் அரசு மருத்துவமனையில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக உயிரிழந்த நபர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நிலையில உறவினர்களுக்கு ஆறுதல் இருந்தார். இந்த நிலையில கரூர் அரசு மருத்துவமனையில நேற்று தினம் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த நபர்களை தற்போது துணை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக அவர்களை சந்திக்க இருக்கிறார். அந்த நபர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நேற்றைய தினம் என்ன நடைபெற்றது என அவரிடம் அவர் கேட்டு இருக்கிறார். முன்னதாக இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நபர்களுடைய உடலுக்கு நேரடியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்திய நிலையில அந்த உயிரிழந்த உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த நிலையில் தற்பொழுது கரூர் அரசு மருத்துவமனையில நேற்றைய தினம் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தற்பொழுது கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது நேரடியாக அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து இருக்கிறார். முன்னதாக துபாய் சென்றிருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துபாய் பயணத்தை பாதையிலே முடித்துக் கொண்டு சென்னை திரும்பி சென்னையிலிருந்து திருச்சியை தனி விமானம் மூலியமாக திருச்சி வந்து திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக கரூர் வந்தார். கரூர் வந்திருந்த துணை முதலமைச்சர் அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டிருந்த உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த நிலையில தற்பொழுது கரூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய கூட்ட நெரிசலில் சிக்கி சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த நபர்களை துணை முதலமைச்சர் நேரடியாக அவற்றை சந்தித்து ஆறுதல் என்பதை தெரிவித்திருக்கிறார். அதாவது தொடர்ச்சியாக நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகாக உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில நள்ளிரவு முதலமைச்சர் நேரடியாகவே கரூருக்கு சென்று அந்த மருத்துவமனைகள்ல ஒரு ஆலோசனை மேற்கொண்டு உயிரிழந்த நபர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அந்த மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில சிகிச்சைகளை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வழங்கியிருந்தார். ஒவ்வொரு அரசியல் அதிமுக, பாஜக, திமுக அப்படின்னு கட்சிகள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே தற்பொழுது கரூர் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில நேரடியாக அந்த சென்று மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை சந்தித்து வரக்கூடிய நிலையில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கரூர் அரசு மருத்துவமனையில நேற்றைய தினம் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரடியாக துணை முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெற்று விவரங்கள் எவ்வாறாக இருக்கிறது, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் உள்ளிட்ட விவரங்களை மருத்துவர்களிடமும் துணை முதலமைச்சர் அவர்கள் கேட்டே இருக்கிறார். தொடர்ச்சியாக மருத்துவர்களிடையே அந்த சிகிச்சை பெற்ற நபர்களுடைய சிகிச்சை எவ்வாறு முன்னேறி வருகிறது, யாராவது ஆபத்தான நிலையில் இருக்கிறார்களா, தீவிர சிகிச்சை இருக்கிறார்களா, அவர்களுக்கு என்ன சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது உள்ளிட்ட விவரங்களை மருத்துவர்களிடமும் துணை முதலமைச்சர் அவர்கள் கேட்டறிய இருக்கிறார். ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரடியாக கரூர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சரியாக சந்திக்கக்கூடிய நிலையில துபாய் பயணத்தை பாதையை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய துணை முதலமைச்சர் திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக கரூர் வந்தடைந்து உயிரிழந்த நபர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு தற்பொழுது கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலையும் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.